ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததே கொஞ்சம் லேட்டு தான். நேற்று ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அதனால மார்னிங் வந்து வேலைகள் நிறைய இருந்தது. பாத்திர பண்டங்களெல்லாம் தட்டு மூட்டு சாமானெல்லாம் நிறைய இருந்தது. துணியும் பாப்பாவோட யூனிஃபார்மெல்லாம் நிறைய தூக்க வேண்டியது இருந்தது. ஸோ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம். பார்த்திங்கன்னா துணி வந்து ஒரு சிலது வாஷிங் மிஷினில் போட்டுருவோம், ஒரு சிலது வந்து கையில் துவைப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வாஷிங் மிஷின்லேயே போட்டு டம்ப் பண்ணியாச்சு. அது பாட்டுனா தூச்சியும் கிடக்கும். ஸோ பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா அந்த குழா லைன்லேயே தான் நம்ம வந்து பாத்திரமாக வாஷ் பண்ணணும். ஸோ அதனால் துணியெல்லாம் போட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெஷல் வாஷிங் போய்க்கலாம் அப்படின்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பாத்திரமும் ஃபுல்லாக சிங்க்கு ஃபுல்லாக டம்ப் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ண டைம் ஆகிடுச்சு. மார்னிங் வந்து இட்லி சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிறகு தான் வந்து ஃபுட்டு வந்து ரெடி பண்ணணும். ஸோ இன்பா குட்டியும் எனக்கு கூட பார்த்துட்டு இருந்தது. அவளையும் குளிக்க வைக்கணும். பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒரு வேலை என்னென்னு பார்த்தோம்னா பாத்திரம் விளக்குறது தான். பாத்திரம் க்ளீனாக விளக்கியாச்சு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து சும்மா சிம்பிளாக டைமும் அதிகமாக ஆகிடுச்சு. ஸோ அதனால சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுன்னு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கிராம்பு, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் 2 பச்சை மிளகாய், 3 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் நெய் நிறையவே சேர்த்துட்டேன். 1 pot குக்கின்றதுனால இது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன் இன்றைக்கி. இதே ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா வீக் டேஸில் பாப்பாவுக்கு மார்னிங்கே சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு லஞ்சுக்கும் வந்து டிஃபன் கட்டி அனுப்பிச்சிடுவோம். ஸோ அப்போது சாப்பாடெல்லாம் மார்னிங்லேயே எல்லா வேலையும் ஃபினிஷ் ஆகிடும். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால காலையில் எழுந்ததும் லேட்டு, வேலைகளும் நாங்கள் மெதுவாக பொறுமையாக தான் செஞ்சோம். பாப்பாவும் விளையாடிட்டு இருந்தால் பெயிண்டிங் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு, அப்புறம் அவங்க ஸ்கூலில் ட்ராயிங் நோட் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, அதெல்லாம் ட்ரா பண்ணிட்டு இருந்தது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒன்றும் பிரமாதமான சாப்பாடு கிடையாது. தக்காளி சாதம் சும்மா சிம்பிளாக வெங்காயம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண டைம் இல்லை. ஆல்ரெடி 1 மணி 1:15 ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து சிம்பிளாக வெறும் தக்காளி சாதம் மீல் மேக்கர் மட்டும் போட்டு செஞ்சேன். ஸோ இன்றைக்கான ஃபுட்டு வந்து இது தான். சாப்பிட்டுட்டு நாங்கள் ஜம்முன்னு படுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எழுந்து திரும்பவும் மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும். பாப்பாவை தூங்க வைக்கணும் கொஞ்சம் நேரம். ஏன்னா மார்னிங்லேருந்து விளையாடிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் தூங்கினான்னா அவளும் ஃப்ரீயாக இருப்பாள். ஸோ அதனால் சாப்பாடு கடகடன்னு கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இந்த ஃபுட்டு வேகிறதுக்குள்ளே நான் போயிட்டு துணியெல்லாம் வந்து காய வச்சுட்டு வந்துட்டேன். வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்து துணியெல்லாம் காய வச்சுட்டு வந்தாச்சு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க. இது கொஞ்சம் புளிப்பாகவே தான் இருந்தது, இருந்தாலும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ சிம்பிளாக எங்களுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸு இந்த சிக்கன், மட்டன் அந்த மாதிரி செய்யறதோட வெறும் ப்ளைனான ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் விரும்பி சாப்பிடுவா பாப்பாவும். ஸோ அதனால நாங்கள் அதிகமாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டீஸுங்க காரம் இல்லாமல் ப்ளைனாக சாப்பிட்ற மாதிரி இருக்கிறாங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இன்வெஸ்ட் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து விலாக் வந்து கண்டினியூ விலாக்ஸ் வந்து இது வரைக்கும் நான் நிறைய போட்டதில்லை. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சதில்லை. இதுக்கு மேலே விலாக் எதுனா போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுடைய முழு சப்போர்ட்டும் வந்து கொடுங்க. அரிசி வந்து பார்த்தோம்னா புல்லட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் வந்து போட்டுட்டு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் நான் வந்து பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால அன்பாயில்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா பாயில்டாக இருக்கணுன்றதுக்காக 3 விசில் விட்டுக்கிட்டேன். நல்லா இருந்தது ரைஸும். பார்த்திங்கன்னாவே தெரியும், சூப்பராக வந்திருந்தது. பாப்பாவும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து ஃபுட்டு வந்து ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி. ஸோ ஃபுட்டு வந்து டேஸ்ட் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். ஆட்களுக்கு ஏற்ற மாதிரியும் சரி, சுவை ஏற்ற மாதிரியும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். பாப்பா சாப்பிட்டுட்ருக்காங்க. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த vlog வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.